2026 சட்டமன்ற தேர்தல திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் பாத்தீங்கன்னா பல மாசமா தமிழக மீடியாக்கள் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் எம்பி அப்புறம் காங்கிரஸ்காரங்க எல்லாம் திமுகவை திட்டுறதும், அந்த பக்கம் திமுக இருக்கவங்க எல்லாம் காங்கிரஸை திட்டுறதும், எங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இல்லையா அப்படின்னு கேக்குறதும் டிஆர்பி எகுற அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வாக்குவாதங்கள் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் டோரை ஓபன் பண்ணி விட்டு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறோம், ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பெரிய லீடர் வந்திருக்காரு, யாரு விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கர நெகோசியேஷன் பண்ணி கில்லாடியா வேலை பார்த்திருக்காங்க இந்த காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் பேசுறாங்க. இந்த திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, வாக்கிங் கூட அந்த பக்கம் அறிவாலயம் பக்கம் போக கூடாது, உடனே பிடிச்சு அவங்க கூட்டணியில போட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. சோ அந்த லட்சணத்தை தான் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 21 பேரை தன்னோட கூட்டணியில இணைச்சிருக்காரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்.